ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணும்னா ஒரு ஜாதகத்தில் வலுக்க வேண்டிய கோள்கள் சூரியன், சந்திரன், குரு. இந்த 3 கோள்கள் வலுத்திருக்கணும். ஆன்மீகம் மட்டும் இல்ல, அறிவியலுக்கு இந்த 3 கோள்கள் வலுத்திருக்கணும். உலகத்துல 2 அறிவியல் தான் இருக்கு. ஒண்ணு அக அறிவியல், இன்னொன்னு புற அறிவியல். புற அறிவியல் இயற்கையின் விதிகளை வரையறுப்பது. அக அறிவியல் நம்முடைய அக நோக்கங்களை வரையறுத்து ஒன்றின் பின் ஒன்றாக அந்த அக நோக்கத்தை எப்படி புற உலக வாழ்க்கையில் சாத்தியப்படுத்துவது. இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப குழப்பிக்கவே கூடாது. மதமே தேவையில்லை. ஆக்சுவலா பார்த்தாக்கா இந்த 2 போதுமானது. மதம் தேவையற்றது. ஒண்ணு அக அறிவியல், இன்னொன்னு புற அறிவியல். தமிழர் பண்பாட்டுல சொன்னா அகநானூறு, புறநானூறு. அகத்தில் எழக்கூடிய, அதுக்காக அகநானூறுல அக அறிவியல் இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல. ஆமா, அது அகம் புறம் பத்தி பேசியிருக்கிறது அகநானூறு புறநானூரை தவிர அதுல அக அறிவியல் இல்ல. அக அறிவியலை அறிவதுதான் உங்களுடைய சுய ஜனன ஜாதகம். அந்த அக அறிவியலை அறிந்து புற உலக வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான செல்வம், செல்வாக்கு, உங்களுடைய ஆசாபாசங்கள், உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்வது. சோ முதல்ல அந்த அக அறிவியலை அறிஞ்சாதானே புற உலகத்துல நீங்க அதை நிறைவேற்ற முடியும். என்னுடைய அக அறிவியல் என்னன்றதே நான் தெரிஞ்சுக்காமலே இருந்தேன்னா நான் என்னுடைய புற உலக வாழ்க்கையில எப்படி நான் காசு பணம் சம்பாதிக்கிறது? காசு பணம் வந்தா தான் அடுத்தது எல்லாமே வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா முதல்ல தலை, அந்த தலைக்குள்ள எல்லையற்ற காலம் இந்த பூமியில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்றது உள்ள இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு 2ஆம் இடம். அதனுடைய வெளிப்பாடு 2ஆம் இடத்துக்கு என்ன அது பிறருக்கு பயன்படும் போது உங்க வாக்காலும் உங்கள் எழுத்தாலும் உங்களுடைய போதனையாலும் அது பணமாக மாறுகிறது. அந்த பணம் உங்களுடைய இன்பத்துக்கு பயன்படுகிறது. அதனாலதான் 3, 7, 11 இன்பஸ்தானங்கள். 2, 6, 10 தனத்திரிகோணம், 1, 5, 9 ஆத்ம திரிகோணம். அப்போ தலையில எல்லையற்ற பிறவிகள். இதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. இது எப்போதுமே நிகழ்காலத்தில் இருக்கிறது. நீங்கள் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்றாலும் நிகழ்காலத்தில் தான் தரிசிக்க முடியும். யாருமே கடவுளை கடந்த காலத்தில் கடவுளை தரிசித்தவர்கள் கூட அது நிகழ்காலமாக இருக்கும் போதுதான் தரிசித்தார்கள். நீங்கள் சொல்ற அந்த அப்பர் பெருமான் ஆகட்டும், திருஞான சம்பந்தராகும் அம்பாள் முளைப்பால் தந்ததாகட்டும், எல்லாமே அந்த திருஞான சம்பந்தருக்கு அம்பிகை முளைப்பால் தரும்போது அது நிகழ்காலம். அதை பற்றி இப்போது நாம் பேசும்போது அது கடந்த காலமா தெரியுது தவிர அவர் திருஞான சம்பந்தர் முளைப்பால் சாப்பிடும் போது அதுக்கு எதிர்காலத்துல இல்ல, அது கடந்த காலத்துல இல்ல, அது நிகழ்காலத்துல இருந்தது. அப்ப ஏன் ஞானிகள் அவேறாருன்றான்? நீ கடவுளை தரிசிக்கணும்னாலும் நிகழ்காலத்துல தான் தரிசிக்க முடியும். ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்றாலும் நிகழ்காலத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். நான் கடந்த காலத்தில் ஒரு அறிவியல் கோட்பாட்டை உருவாக்கினேன் என்று ஒரு விஞ்ஞானி சொன்னால் கூட அவர் அந்த நிகழ்காலத்தில் தான் அந்த அறிவியல் கோட்பாட்டை உருவாக்கி இருப்பார். அதைத்தான் பிறகு 30 ஆண்டுகள் கழித்து அவர் ஒரு பட்டிமன்றத்துல நான் 1980 இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். அறிவியல் கிட்ட போய் நயன்தாரா யாருன்னு கேட்டீங்கன்னா 6 மூலப்பொருட்களால் ஆனவர் நயன்தாரான்னு சொல்லுவோம். உங்களால நம்ப முடியுமா? நயன்தாராவை கண்டு எல்லாருமே இறங்கி போறாங்க, இளைஞர்கள் எல்லாமே. ஆமா, அந்த பாடியோட மொனாட்டமி பல பேரை செக்ஸுவல் டிசைருக்குள்ள கொண்டு போகுது. ஆனா நீங்க அறிவியல் கிட்ட போய் ஹூ இஸ் நயன்தாரான்னு கேட்டீங்கன்னா அறிவியல் ரொம்ப தெளிவா சொல்லும், நயன்தாரா என்பது அழகோ அது பிற இளைஞர்களை கிரங்கடிக்கக்கூடிய உணர்வோ எல்லாம் நயன்தாரா உடம்புல இல்லை. ஆமா, உங்களுக்கு பால் உணர்வை தூண்டக்கூடிய எந்த விதமான கூறுகளும் நயன்தாராவிடம் இல்லை. அது 99% 6 கூறுகளால் ஆனது. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் மற்றும் பாஸ்பஸ். அவ்வளவுதான். இப்போ ஆண்களுடைய கனவு எல்லாம் போச்சு. நயன்தாராவை நினைச்சு அவங்க எத்தனை வருஷமா கனவு கண்டாங்களோ, இல்ல கிளியோபாட்ராவை நினைச்சாங்களோ, இல்ல ஐஸ்வர்யா ராய் நினைச்ச கனவு எல்லாம் உடைச்சிருது. நீங்க ஒரு விஞ்ஞானி கிட்ட கேட்டீங்கன்னா who is ஐஸ்வர்யா ராய் அப்படின்னாக்கா, ஐஸ்வர்யா இஸ் ராய் மேட் பை 99% ஆஃப் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். இவ்வளவுதான் அறிவியல் சொல்லுது. அப்பனா வாழ்க்கை வீண். அறிவியலின் படி பார்த்தாக்கா அறிவியல் என்பது வேற ஒண்ணுமே கிடையாது. அறிதல் என்ற வார்த்தையிலிருந்து அறிவியல் வருகிறது. அவ்வளவுதான்.
அதே மாதிரிதான் அக அறிவியல், சோதிடமும் ஒரு அறிவியல் தான். ஆமா, என் ஜாதகத்துல நான் பிறக்கும் கால நேரத்தில் என்னென்ன விதமான இந்த இப்ப இந்த ஒரு மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய இதே தான் உங்களுக்கு கோள்கள்லயும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கோள்கள்ல இதே தான் இருக்குது. நீங்க இப்ப நம்முடைய சோலார் சிஸ்டத்துல இருக்கிற சூரியன்ல இருந்து, சந்திரன்ல இருந்து, சுக்கரன்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இதே தான் இருக்கு. ஆமா. இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு மினியேச்சர் அணு வடிவம் தான் நீங்க. அப்ப இதுல மகிழ்ச்சியே இல்லை. இப்ப நீங்க அறிவியல் கிட்ட போய் வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவியல் பதில் சொல்லாது. அதுக்கு உடனே உளவியலுக்கு ஸ்கிப் ஆயிடும். நீங்கள் மகிழ்ச்சியான உணர்வு, ஆமா, நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியான உணர்வலைகளை சந்திக்கிறீர்களோ அதுதான் மகிழ்ச்சின்னு சொல்லும். ஏன் ஜோதிஷத்தை ஒவ்வொருத்தருமே அவங்க ஜாதகம் எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டாக்கா காப்பாத்திக்க முடியும்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, இது புற அறிவியல் இல்லை, அதான் பிரச்சனை. இது அக அறிவியலா இருக்கு. அறிவியல் தான் அக அறிவியல். புற அறிவியலை ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனோ, ஒரு ஐசக் நியூட்டனோ, ஒரு ஐன்ஸ்டீனோ கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பத்தி நான் முன்னாடியே பேசியிருக்கோம். முத்துப்பாண்டி ஒரு எலக்ட்ரிஷியன், இனிமேல அவர் கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. உங்க ஜாதகத்துல கரண்ட் பாஸ் ஆகுதா இல்லையான்றது நீங்க தானே கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தானே அந்த அறிப்பு வரணும். ஜோசியருக்கு எதுக்கு அந்த அறிப்பு வரணும்? ஏன்னா உங்க வாழ்க்கையை ஜோசியர் வாழ போறது இல்லை. நீங்க வாங்கின கடனை ஜோசியர் அடைக்க போறது இல்லை. நீங்க ஒரு கடன்க பட்டுட்டீங்க அப்படின்னா கடன்காரனுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். அந்த கடன்காரன் எவ்வளவு திட்டுறானோ நீங்க தான் வாங்கி ஆகணும். அவன் உதைச்சாலும் வாங்கிதான் ஆகணும். அப்போ பயம் உங்களுக்கு தானே பயம் இருக்கணும். உங்க ஜாதகத்தின் மேல ஜோசியருக்கு என்ன பயம்? உங்க ஜாதகத்துக்கு மேல அவர் உங்களை மாதிரி டெய்லி 100 பேரை பார்த்தாதான் அவருக்கு இது வருமானம் வரும். உங்க ஒருத்தருக்கே உட்காந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல அவரு. அப்ப என் ஜாதகத்துல என்ன ஓட்டை இருக்குது நான் தானே தெரிஞ்சுக்கணும். ஜோசியர் எதுக்கு அந்த ஓட்டையை சொல்லணும்? ஆனா இங்க நாம எல்லாருமே ஆசை. நானே அந்த ஆசையில தானே இருந்தேன். உங்களுக்கு சொல்லி நத்து பாவம். சிவா மேகநாதனையும் அருணாச்சலத்தையும் வச்சுக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு நினைச்சேன். அவங்க சொல்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு நாம கோடீஸ்வரன் ஆயிடலாம். அது ரொம்ப ஈஸி இல்ல. நாம போய் ஒரு 1000 புத்தகம் படிச்சு, 50,000 புத்தகம் படிச்சு, 1,00,000 புத்தகம் படிச்சு ஜோசியத்துல நம்ம ஜாதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் சொல்லிட்டாங்களே கோடீஸ்வரன் ஆயிடுவோம், பிலிம் ப்ரொடியூசர் ஆயிடுவோம். நடக்கல. நடக்காதப்பதான் நிறைய புக்கு படிச்சேன். ஏன் நடக்கல? சிவா மேலதான் நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு, உன் புத்தியை வச்சு பொழைச்சிக்கணும். ஆனா புத்தியை வச்சு பொழைச்சியும் இன்னும் 2 ஏக்கரை உருவாக்க முடியலையே. இத்தனைக்கு இந்தியாவிலே நான் தான் ஹேட்ரிக் சக்சஸ் கொடுத்துருக்கேன். அப்படி புத்தியை வச்சு பொழைச்சி என்னால 2 ஏக்கரை நிலமை உருவாக்க முடியல. 2 ஏக்கரை நிலம் வாங்க முடியல ஆசிரமத்துக்காக. வாங்கி அதுல ஒரு 4 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கட்ட முடியல. ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆசிரமத்தை உருவாக்க முடியல. இத்தனைக்கு இந்தியாவில நான் தான் ஹேட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ராலஜர். சக்சஸ் இருக்கு எனக்கு. அப்போ இவ்வளவு பலமான ஜாதகமே வேலை செய்ய தடுமாறுது. இதுதான் நான் சொன்ன 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த கலியுகத்தில் இயற்கை மாசுபடுத்தப்பட்டதால் அது 1 கோடி ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாம திணறுதுன்றது வேற யாருமே சாட்சி வேணா, என் ஜாதகத்தை வச்சுதான் சொன்னேன். என் ஜாதகம் 1000 கோடி சம்பாதிக்கிற ஜாதகம்.